அண்ணா பாருங்க அதை ஓட்டை போட்டிருக்காரு கோலில். இந்த கோலில் ஓட்டை போட்டதுக்கு அப்புறமேலு நாம் இந்த செடி இதில் வைக்கணுங்க. இப்படி வைக்கிறாங்க பாருங்களேன். இது போல் எடுத்தோடனே அப்படி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு மண்ணை போட்டு முடிக்கிறாங்க. இது ரகம் ஹைப்ரிட்டு அது சம்திங் பேர் இருக்குல்ல, இது ஹரிராணி. ஹரிராணி சம்மர் நம்ம தமிழ்நாட்டு சைடு சேலம் மேட்ரு அந்தாண்ட சவுத் சைடு அங்கெல்லாம் வைக்கலாமா? வச்சா வருமா இல்லை குளிர் பிரதேசம் மட்டும் தான் வருமா? எங்கே வைக்கலாம், தண்ணி விட்டால் போதும். அது தேங்க அடிவரம் போடணும் இல்லையா? அடிவரம் போடணும். மருந்து எதுக்கு அடிக்கணுமாங்கண்ணா? மருந்து அடிக்கணுமா? ஒரு டைம் மருந்து அடிக்கணும். அதுக்கு ஒரு டைம் மருந்து. மழை வந்தாச்சா எக்ஸ்ட்ரா ஒரு டைம். மழை வந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் மருந்து அடிக்கணும். ஒரு செடி என்ன ரேட்டுங்கண்ணா? ஒரு செடி 50 பைசா. 50 பைசா. ஒரு அடிக்கு ஒரு அடி. ஓகேங்க. போட்டுனா இந்த பக்கம் ஒரு அடி. ஓகேங்கண்ணா. இந்த ஒரு நார் போட்டு ஒரு அடிக்கும். ஓகே. ஒரு பெட்ல 5-6 வருது. ஆகஸ்ட் மாதம் தான் வைக்கணும் அப்படின்னு இருக்கா இல்லை எந்த மாதத்துல வைக்கலாமா? எந்த மாதத்துல வைக்கலாம். அதாவது நமக்கு வந்து எத்தனை செடி நான் வாங்கியிருக்கீங்க இந்த 3/4 ஏக்கராவுக்கு? 3/4 ஏக்கருக்கு டோட்டலி 25,000 முட்டைக்கோசுங்க. முட்டைக்கோசு எப்படி நடவு செய்கிறாங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க முட்டைக்கோசு செடி வச்சிட்ருக்காங்க. இந்த ட்ரேவில் அப்படி தான் வருதுங்க. நம்ம தக்காளி செடி போலவே இதுதான் இருக்கும். இது சொட்டு நீர் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், அது நடவு செஞ்சிட்ருக்காங்க. அது எப்படி செய்கிறாங்கங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது வந்து சொட்டு நீருங்க பாருங்கள். இங்கே பார்த்தோம்னா அந்த பைப்பில் தண்ணி சொட்டு நீரும் வந்துடுங்க. அப்புறம் மருந்தும் இதுலேயே கலக்கி விட்ருவாங்க, உரமும் இதுலேயே கலக்கி விட்ருவாங்க. இங்கே வச்சிடலாம். இது பாருங்களேன். ಅಕ್ಕ ಇದು ಒಂದು ಎಷ್ಟು ಕ್ಯಾಪಿಗೆ ಒಂದು ಇಡಬೇಕಂಕ ನೋಡಿ ಇಷ್ಟಕ್ಕೆ ಇಷ್ಟೇನಾ? ಈಗ ಒಂದಡಿ ಒಂದಡಿಗೆ ಒಂದು ಓಕೆ. ಇದು ಹೋಲ್ ಆಗಿದಲ್ಲ, ಹೇಗೆ ಹೋಲ್ ಆಗ್ತಿದ್ದೀರಾ? கோலல்லினா? ஓகே 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 ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோலில் ஓட்டை போட்டுருந்துங்க. அண்ணா பாருங்க அதை ஓட்டை போட்டிருக்காரு கோலில். இந்த கோலில் ஓட்டை போட்டதுக்கு அப்புறமேலு நாம் இந்த செடி இதில் வைக்கணுங்க. இப்படி வைக்கிறாங்க பாருங்களேன். இது போல் எடுத்தோடனே அப்படி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு மண்ணை போட்டு முடிக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இதுதான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அடிக்கு ஒரு செடிங்க. இது பார்த்தோமா, இந்த சைடு பார்த்தா ஒரு அடி, இந்த சைடு பார்த்தாலும் ஒரு அடி. ஆனால் இந்த முட்டைக்கோசை பற்றி சொல்லுங்கண்ணா, எப்படி பண்ணணும்? ஒரு அடிக்கு ஒரு அடி போடுறது. சரிங்கண்ணா. அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடி கேப்புங்கண்ணா. அப்போ காய் வந்து ஒரு மீடியமான சைஸில் வரும். இவ்வளோ சைஸ் வரும். பெரிய சைஸ்லேயே வரும். பெரிய சைஸ்லேயே வரும். இது வந்துங்கன்னா எத்தனை நாளைக்கு செடிங்க இது? 3 மாதத்தில் அறுவடைக்கு வந்துருக்குங்களா? 3 மாதத்துக்கு அறுத்துறோம். 3 மாதத்துலேயே அறுத்துறோம். இப்போ என்ன மாதத்துலனாலும் வைக்கலாமா? இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட் வைக்கிறோம். ஆகஸ்ட்டில் வைக்கிறோம். இந்த 3 மாதத்தில் ஆகஸ்ட்டில் வச்சுனா இந்த 3 மாதம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் கம்ப்ளீட். இல்லை இது வந்து ஆகஸ்ட் மாதம் தான் வைக்கணும் அப்படின்னு இருக்கா இல்லை எந்த மாதத்துலன்னு வைக்கலாமா? எந்த மாதத்துலன்னு வைக்கலாம். அதாவது நமக்கு தண்ணி வைக்கலாம். இதுக்கு வந்து இந்த தண்ணி அது இருந்தால் மட்டும் போதுமா? தண்ணி இருந்தால் போதும். இந்த மழை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. மழையெல்லாம் தண்ணி தான் போகுது. தண்ணி மழை பெஞ்சாலும் இப்போ வந்து மழை வரும் இல்லையா? மழை சீசன் இல்லையா? மழை சீசனுக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாது. மருந்து அடிச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி காட்டுக்கு உரம் போட்டிங்களா? அடியில் ட்ரிப்ஸ் கோபுரா, நாட்டி கோபுரா. என்ன நாட்டி கோபுரா என்ன சொல்கிறோம்? மாட்டு சாணங்க. அண்ணா சொல்லி மாட்டு சாணம் போட்டிருக்காரு. இது எத்தனை ஏக்கரால் வச்சுருக்கோம்? இது இப்போ 3/4 ஏக்கரால் வச்சுருக்கோம். எத்தனை ட்ரேவில் எத்தனை செடி நான் வாங்கியிருக்கோம்? ஒரு பெட்ல பெட் அடிச்சுக்கிறேன். ஆமாம், பெட்டுங்க. இந்த காலுவே ஓகேங்கண்ணா. பெட் அடிச்சுக்கிறேன். இந்த பெட்ல ஒரு அடிக்கு ஒரு அடி போட்டுனா இந்த பக்கம் ஒரு அடி. ஓகேங்கண்ணா. இந்த ஒரு லைன் ஒரு நார் போட்டுக்கிறோம். ஒரு அடிக்கும். ஓகே. ஒரு பெட்ல 4 செடி 5-6 வருது. அப்போ ஒரு பெட்ல வந்து 5-6 ஒரு பெட்ல 6 வருது. ஒரு பெட்ல 5 வருது. இல்ல வந்து நம்ம இன்னும் கட் பண்ணிக்கிறது தண்ணி அதான் பாத்துக்கிறோம். இதுக்கு மேல வந்து நீங்க தண்ணி போறது இதுல தண்ணி என்னன்னா பெட்ல எக்ஸ்ட்ரா ஆச்சா? சரிங்க. எக்ஸ்ட்ரா ஆச்சுல இந்த காலுக்கு இன்சைடு போச்சு, இந்த சைடு போச்சு. ஓகே. இதுக்கு வந்து மேல அந்த பேப்பர் எல்லாம் போடணுமா? தேவையில்லையா? பேப்பர் தேவையில்லை. இதுக்கு பேப்பர் தேவையில்லை. சாமந்திக்கு மட்டும் தான் பேப்பர் போடணும். முட்டைக்கோசுக்கு பேப்பர் தேவையில்லை. ஓகே. இந்த முட்டைக்கோசு ரகம் எதான் இருக்கா? இது இந்த ரகம் அப்படின்னு சொல்லிட்டு ரகம் பேர் இருக்கா? இந்த முட்டைக்கோசுக்கு ரகம் இருக்கா?
முட்டைகோஸ் ஆ. இது ஹரிராணி 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 ஓகே ஹரிராணி இந்த முட்டைகோஸோட ரகத்து பேர் பேர் வந்துட்டு ஹரிராணி ஹரிராணி ஓகே இது எங்கண்ணா கிடைக்குது நர்சரியா நர்சரியில் கிடைக்குது ஒரு செடி என்ன ரேட்டுங்கண்ணா ஒரு செடி 50 பைசா 50 பைசா 50 பைசா இப்போ வந்து நல்ல ரேட்டுக்கு இப்போ போயிட்டு இருக்கு முட்டைக்கோசு இப்போ நல்ல ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்போ 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன ரேட்டு தெரியல என்ன தெரியாது ஓகே அந்த ரேட்டு நம்ம கொடுக்கலாம் அப்போ வந்து மார்க்கெட்டில் டேரெக்டாக இங்கே வந்து வாங்கிப்பாங்களா இல்லை நாம கொண்டு போய் கொடுக்கணுமாங்கண்ணா இல்ல ಮಾರ್ಕೆಟ್ಲಿಂದ ನಾನು ಫೋನ್ ಕೊಟ್ಟು ಸೊಲ್ಲಟ್ಟ ಓಕೆங்கண்ணா ಮಂಡಿಕಿட்ட சரிங்க ಹೊಸೂರ್ಲೆ சரிங்க ಆರೆ ಒಂದೊಟ್ಟು ಅರ್ಚನು போறோம் ஓகே இது வந்து எங்கே வேணாலும் பயிரிடலாமா அதாவது சம்மர் நம்ம தமிழ்நாட்டு சைடு சேலம் மேட்டூர் அந்தாண்ட சவுத் சைடு அங்கெல்லாம் வைக்கலாமா வச்சா வருமா இல்லை குளிர் பிரதேசம் மட்டும் தான் வருமா இல்ல எங்கன்னா வைக்கணும் என்ன பிரச்சனை எங்கே வேணாலும் வைக்கலாம் தண்ணி விட்டால் போதும் அது தேங்க அடிவரம் போடணும் இல்லையா அடிவரம் போடணும் மருந்து எதுக்கு அடிக்கணுமாங்கண்ணா மருந்து அடிக்கணுமா மருந்து மருந்து வாரಕ್ಕೆ ஒரு டைம் மருந்து அடிக்கணும் அதுக்கு ஒரு டைம் மருந்து ಈ ಮಳೆ ಒಂದಚ್ಚಾ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ஒரு டைம் மழை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டைம் மருந்து அடிக்கணும் ஓகே மழை வந்தட்ட வாரಕ್ಕೆ ரெண்டு டைம் அடிச்சிடணும் மழை வரலாம் ஒரு டைம் அடிச்ச போதும் ஓகே ஓகேங்கண்ணா இப்போ வந்து நம்ம ட்ரிப்பில் நம்ம போட்டுக்கிறோம் தண்ணி எல்லாம் ட்ரிப்பில் வந்துடும் ட்ரிப்பில் தண்ணி ட்ரிப்பில் வந்துடும் ட்ரிப்ஸு ಗೊಬ್ಬರ ட்ரிப்ஸு கூட ஓகே அதாவது இந்த எரு வந்து ட்ரிப்ஸில் கலந்து விட்டுலான்றீங்க எரு வந்து ட்ரிப்ஸ்லையும் கலந்து விட்டுக்கலாம் அடி உரம் வந்து மாட்டு சாணம் நாட்டி கொಬ್ಬರು வந்து கீழே மண்ணில் போட்டு விட்டு ட்ரிப்ஸில் வந்து போட்டு விட்டுரும் ட்ரிப்ஸில் வந்து கொಬ್ಬರ அந்த மாதிரி போட்டு விட்டுரும் சரி சரி ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ வந்து இதுக்கு வந்து எத்தனை செடினா வாங்கியிருக்கீங்க இந்த 3/4 ஏக்கராவுக்கு 3/4 ஏக்கருக்கு டோட்டலி 25,000 நாற்று வாங்கியிருக்கா அப்படி இந்த 3/4 ஏக்கராவுக்கு ஒரு அடிக்கு ஒவ்வொன்று வைக்கிறாரு முட்டைக்கோஸ் செடிங்க இது வந்து நர்சரியில் வாங்கியிருக்காரு இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம சந்தாபுரம் வந்து ஆனைக்கல் போகிற வழியும் நம்ம தமிழ்நாடு பார்டரில் இருக்குங்க தமிழ்நாடு பார்டரில் ஒனக்கநல்லி சோலூர் ஒனக்கநல்லி இந்த பக்கம் சோலூர் இந்த பக்கம் ஒனக்கநல்லி சென்ட்ரல் நம்ம இருக்கிறோம் ஓகேங்கண்ணா இதுதான் இங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்கா அப்படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி செடி வைக்கிற மாதிரியே தான் பாருங்கள் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை வைக்கிறாங்க அண்ணா வந்து ஹோலில் வந்து குச்சி விடணும் ஓட்டு போட்டு போனார் அதை எடுத்து அப்படி வச்சுட்டு வராங்க சரி தண்ணி விடணுமா நான் வச்ச உடனே தண்ணி விடணுமா இப்போ இல்லை தண்ணி தேவையில்லை மழை வந்திருக்கலாம் இப்போ அடிச்சிட்டு நாளைக்கு தண்ணி விடலாம் மழை வந்தில்லான்னா நாளைக்கு தண்ணி விடலாம் ஓகே மழை வந்தா தண்ணி விட தேவையில்லை ஒரு 1 or 2 days விட்டு கூட விட்டுக்கலாம் இல்லையா சரிங்கண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸுங்கண்ணா சரிங்கண்ணா கேட்டுங்கண்ணா இப்போ நேம் என்னங்கண்ணா மஞ்சுநாத் அண்ணா பேர் மஞ்சுநாத்துங்க ஓகேங்கண்ணா தேங்க்ஸுங்கண்ணா இதுதான் வந்து முட்டைக்கோஸ் வச்சுருக்கா அப்படி பாருங்களேன் இது வந்து பெட்டுங்க அதாவது இது ஒரு காலும் இது ஒரு காலுங்க இதெல்லாம் பார்த்தா 1 2 3 4 5 லைன் வருதுங்க 5 லைனில் முட்டைக்கோஸ் செடி இருக்குது இது ஒரு பெட்டுங்க தண்ணி வந்து இந்த ட்ரிப்ஸில் அப்படி விட்டுக்குவோம் அப்படிங்க இதை விட்டுக்கிறாங்களாம் ஒவ்வொரு பெட்டுக்கும் 5 லைனு முட்டைக்கோஸ் செடி இருக்குதுங்க ஒவ்வொரு செடிக்கும் கேப் வந்து ஒவ்வொரு அடிங்க இது முட்டைக்கோஸ் செடி வந்து மொத்தமாக வாங்கினது 25,000 நாற்று வாங்கியிருக்காருங்க 3/4 ஏக்கராவுக்கு